மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்தெந்த கிரகங்கள் சாதகமா இல்லை, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிறப்பா இருக்கணும்னா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ மீனராசி மீனராசி உங்களுடைய ராசி கட்டத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா கிரகங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரகங்கள் தான் நல்லது கெட்டதை கொடுக்குது. கிரகங்கள் தான் இந்த நிமிஷம் நிம்மதியா விடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுது. இந்த உலகம் தானங்க எல்லாமே. வெளியே போய் நிக்கிறோம், பயங்கரமா வெயில் அடிக்குது, அப்படியே எரியுது. இப்போ யாரு எரிக்க வைக்கிறாங்க? வெயிலு, சூரிய பகவான், இயற்கை, இவ்வளவுதான் கிரகங்கள். அதே நிழலுக்கு வரீங்க, இப்ப யார் நம்மள சந்தோஷப்படுத்துறாங்க? இயற்கை. இததான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? இதுல ஒண்ணுமே பண்ணல. வெயிலுக்கு போனோம், நிழலுக்கு வரும். இப்போ வெயில் அடிக்கும் போது வெளியே போய் நிக்க கூடாது. புரியுதுங்களா? இதையே நம்மளால உணர முடியல. இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் இல்லையா? வெயிலின் தன்மை சுடுறது, நிழலின் தன்மை குளுமையை கொடுக்கறது. நமக்கு குளுமை வேணும்னா நம்ம நிழல்ல தான் நிக்கணும். ஆனா கடமை செய்யும் பொழுது வெயில்ல தான் நிக்கணும். நிறைய காவல்துறை நண்பர்கள், விஐபிகள்லாம் வரும் பொழுது அந்த காவல்துறையர்கள்லாம் நிப்பாங்க, இரவு பகல் பார்க்காம வெளியே நிப்பாங்க. ஏன்னா அவங்க ஏன்னா இரவு பகல் பார்க்காம அவங்களுடைய பணிக்காக நிக்கிறாங்க. ஒரு குருவி காக்கா கூட இருக்காது அந்த இடத்துல. இருட்டு நேரத்துல கூட அவங்க மட்டும்தான் நிப்பாங்க. செல்போன் மட்டும்தான் அவங்களுக்கு துணையா இருக்கும். அப்போ இந்த கிரகங்கள் அவங்கள இப்படி கஷ்டப்படுத்துதா? இல்லைங்க, கஷ்டப்படுத்தல. அவங்களே இந்த நேரத்துல பலப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இப்ப அவங்களுக்கு நல்லது செய்யணும். என்னைக்குமே காவல்துறையில இருக்கவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அவங்க அவங்களுடைய பிரைவசி, சொந்த விஷயத்தை விட்டுதான் நிப்பாங்க. இதுல ரொம்பவே கஷ்டமா இருக்கும் காவலர்களை நினைச்சா. அப்படி எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றோம் அப்படின்னா, கிரகங்கள் நமக்கு சாதகமா இருக்கா, சாதகமா இல்லையா, கிரகங்கள் என்ன நினைக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். இதுக்கு முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா, காவலர் தனியா நிக்கிறாருன்னு. அந்த இடத்துல அவர் செல்போன் வச்சு பாக்குறாரு பாத்தீங்களா, அதுதான் அவருக்கு சப்போர்ட். இதுதான் சப்போர்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகங்கள் சாதகமாக அது நமக்கு என்ன நினைக்குதா? வெயில போய் நிக்கணும் அப்படின்னா கடமை இருந்தா மட்டும்தான் நிக்கணும். கடமை இல்லைன்னா நிக்க கூடாது. கடமை இருந்தா தகுந்த மாதிரி நிக்கணும். இதை மட்டும்தான் மீனராசி அன்பர்கள் தெரிஞ்சுக்கணும். பல நேரத்துல இத மாதிரி எதிர்மறை விஷயங்கள் மீனராசிக்கு நடக்குது. அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு நல்ல உறவுகள் கூட நம்மள தூக்கி எறிஞ்சிட்டு பேசுறாங்களே, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுது. நிறைய நேரத்துல ஃபீலிங்ஸ்ல தான் அதிகமா சிக்கி இருக்கக்கூடிய ஜாதகமா மீனராசி அன்பர்கள் இருக்கீங்க. எல்லா ஃபீலிங்ஸுமே உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் எதனால நடக்குது? ரெண்டு விஷயம். உங்களுக்கு எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருந்தா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, சூரியன் உங்க ஜாதகத்துல உங்க ராசியில இருந்தா யோகம். உங்களுக்கு பெரிய பணக்காரர்கள், அரசியல்வாதிகள், இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கும். சூரியன் உங்களுடைய ராசியில இருந்தாலோ இல்ல உங்களுடைய ஜாதகத்திலேயே சூரியன் நட்பு பெற்றிருந்தாலுமே யோகம். உங்க ராசியில இருந்தா இன்னுமே யோகம். உங்களுக்கு பெயர் புகழ் கண்டிப்பா கிடைக்குங்க மீனராசி அன்பர்களே. அடுத்தது சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில நட்பு பெற்றிருக்காரு. இன்னைக்கு நாளை உங்களால சந்தோஷமா ஆக்க முடியுமா முடியாதான்னு உங்களால முடியும். உங்களுக்கு இரவு நேரமானாலே குழப்பம் வந்துடும். அந்த குழப்பத்துலதான் உங்களுக்கு தெளிவு ஏற்படும். ஒரு இரவு கடக்கணும் அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். மூளை இரவுல தூங்கவே தூங்காது. அந்த சிந்தனையை காலையில அவங்க செயல்படுத்தினாதான் அவங்களுக்கு வெற்றி பெறும். கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க. சந்திரன் உங்களுக்கு ரொம்பவே நட்பு. ஆனா உங்களுக்கு செவ்வாய் பகவான் பகை. நீங்க பூமி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணா உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் சந்திச்சுதான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணும்பொழுதும் நீங்க ரொம்ப கஷ்டப்படணும். சில பேர் டாக்டருக்கு படிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு கடன் இருக்கும். மருத்துவத்துறையில கூட கடன் இருக்கலாம், சம்பளமே கொடுக்க முடியாது, அது மாதிரிலாம் கூட இருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல கடன் இல்லையானா கண்டிப்பா கடன் இருக்கும். அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். இதுதான் உண்மை. அப்போ செவ்வாய் உங்களுக்கு பகை பெற்றிருக்கிறதால நம்மள டென்ஷனாவே வச்சிருப்பாரு. மீனராசி அன்பர்களுக்கு புதன் நேசம். இப்போ மீனராசியில ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இந்த குழம்பு வைக்கணும், வீட்டுல இருக்கவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா வீட்டுல இருக்கவங்க இந்த குழம்பு வைக்கவே கூடாதுன்னு போர்க்களம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க நினைச்சதை அவங்களால பண்ண முடியாது. இதுவே மீன ராசியில ஒருத்தவங்க ஒரு வீட்டுல இருக்காங்க, உங்களுக்கு புதன் உங்க ராசியில இருக்கக்கூடாது, புதன் இருந்தா உங்களுக்கு கஷ்டம், உங்க ராசியில புதன் இருந்தா சிரம். உங்களுடைய திட்டத்தை மத்தவங்க அபகரிச்சிடுவாங்க. அப்போ உங்க ராசியில உங்களுக்கு புதன் உச்சமாட்சி பெற்று இருந்தாருன்னா உங்களுக்கு யோகம். ஏன்னா உங்களுடைய அறிவை மத்தவங்க திருடிடுறாங்க. உங்களாலதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், ஆனா மத்தவங்களுக்கு அது தெரியாது. உங்களுடைய ஜாதகத்துல குரு ஆட்சி பெற்றிருந்தா யோகம். சொல்லி கொடுக்கறது, வாதாடுறது, கணக்கு போடுறது உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க.
உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தா நல்ல குருவை தேர்ந்தெடுங்க. அந்த குரு கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. குருவை சந்தோஷப்படுத்துங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதுவும் குரு உங்க சொந்த வீட்டுல இருக்காரு, இல்ல தனுசு ராசியில இருக்காரு, கடக ராசியில இருக்காருன்னா உங்களுக்கு இன்னமும் யோகம். ஆனா குரு மகரத்துல இருக்கக்கூடாது. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்காரு. உலகத்திலேயே ஆசை இல்லாத மனுஷன் யாருங்க? யாருமே கிடையாது. அந்த ஆசைய நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு முதல் இடத்துல இருக்கக்கூடியவங்களே இந்த மீனராசி அன்பர்கள் தான். பணமே இருக்காது, 20 ரூபாய் தான் பணம் இருக்கும். அதுல போயிட்டு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு நிம்மதியா வருவாங்க. இந்த ஆசையை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அந்த 20 ரூபாய்ல அவங்களுக்கு பிடிச்ச டீ குடிச்சா கூட அவங்க சந்தோஷம்தான். இருக்கிறத வச்சு சிறப்பா வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மீனராசி. ஆனா எல்லா இடத்துலயும் நீங்க வந்து துவக்கத்தை தான் கொள்வீங்க. உங்க ராசிலே சுக்கிரன் இருந்தா, உங்க கட்டத்துல சுக்கிரன் இருந்தா நீங்க யோகாதிபதி. உங்களுக்கு சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியில இருக்கக்கூடாது. மீன ராசிக்கு கன்னி ராசியில சுக்கிரன் இருந்தா உங்களுடைய ஆசை நிறைவேற நீங்க படாத பாடுபடணும். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க சிறப்பா உள்ள போறீங்க. அதுக்காக தான் இவ்வளவு விஷயம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. அடுத்தது பாருங்க, சனி பகவான் உங்களுக்கு நட்பு, ராகு கேது உங்களுக்கு நட்பு. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்க சமாளிச்சு வெளியே வந்துருவீங்க. ஆயிலும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். சில பேர் உங்களை ஆட்டம் காட்டுவாங்க. எந்த ஆட்டத்துக்கும் நீங்க பயப்படாதீங்க. எல்லா ஆட்டத்தையும் நீங்க பார்த்தாலு நீங்க வந்து சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க தைரியத்தோடு இருக்கணும். தைரியம் வந்து மீனத்துக்கு கூடவே பிறந்தது. ஆனா வெளியே பயந்த மாதிரியே காமிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். குரு வந்து உங்களுக்கு ஆட்சி பெற்ற இருக்கிறதால நீங்க திமிரா இருக்கிறது வெளியே தெரியக்கூடாது. தைரியம் இருக்கணும், திமிரு இருக்கக்கூடாது. வெளியே தைரியத்தை காட்டுங்க. நீங்க கோழையே கிடையாது, வெற்றி பெறக்கூடியவர்கள் தான். இந்த வழியில உங்க பயணத்தை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா விஐபி அந்தஸ்து கிடைக்கும். ஆனா தயவு செய்து மீனராசி அன்பர்களே, உங்களுடைய பதவிகளையும் உங்களுடைய தகுதிகளையும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நாளை அப்படிங்கிறது நிச்சயமற்றது. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையை தக்க வச்சுக்கோங்க. இதுல இருந்து உயரணுமே தவிர கீழே போக கூடாது. இனிமே என்னை யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மீனராசி அன்பர்களே அது உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா புதன் நீச பெற்று இருக்கிறதால உங்களுக்கு புதன் ரொம்ப முக்கியம். அதனாலதான் மீனராசியில பிறந்தவங்க நாளை எதிர்காலத்தை இன்னைக்கு எதிர்காலத்துல நீங்க எதிர்பாருங்க. இன்னைக்கு 1 ரூபாய் கிடைச்சா நாளைக்கான செலவுன்னு நீங்க முடிவு பண்ணுங்க. இன்னைக்கே செலவு பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு வராது. நாளைக்கு வரும், யாருன்னா கொடுப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வராது. அப்போ இனிமே எனக்கு கிடைக்கிறது ஓகே அப்படின்னு நீங்க யோசிக்கும் பொழுது மறுநாள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குதான் திமிர் வேண்டாம், ஆனா வைராக்கியம் வேணும், தைரியம் வேணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மீனராசி அன்பர்களே. உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். மீனராசி அன்பர்களை 100% பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, முருகன் வழிபாடு பண்ணுங்க. 2 பேரையும் பிடிச்சுக்கோங்க. உங்க ஆசை நிறைவேறும். உங்களை சந்தோஷமா கடவுள் பார்த்துப்பாரு. பெருமாள் உங்களை ஆனந்தமா பாத்துக்குவாரு. நீங்க ஆசைப்படுற வைரம் வைடூரியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. பரம சந்தோஷம் கிடைக்கும். நீங்க வந்து இந்த 2 கடவுளை, பெருமாளையும் முருகனையும் வழிபடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க. இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் சாதகமா இருக்கு, எந்தெந்த கிரகங்கள் சாதகமா இல்லைன்னா அதுக்கான வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பீங்க. இந்த பதிவு மீனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.